ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கார சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த கார சட்னி குழி பணியாரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நான் பணியாரத்துக்கு மாவெல்லாம் அரைச்சி வச்சிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் பணியார வீடியோ ஏற்கனவே நான் போட்டுட்டேன். அதனால் நான் டைரெக்டாக பணியாரம் அப்படியே செஞ்சுட்டேன். வாங்க இந்த சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கடலப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 4 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி. இப்போது இந்த சட்னியோட சீக்ரெட்டே இந்த மல்லி தான். இந்த மல்லி சேர்த்து அரைக்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தனியா இதெல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு இப்போ நம்ம அதையும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு 4 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா ஓரளவு வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போது மல்லித்தழை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம ஃபேனில் ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. உப்பு இப்போ சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சட்னியில் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகாவை தான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டும் அரைக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு கலர் கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு மிளகாவை நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கும் பொழுது நல்லா நைஸாக வரும், கலரும் நல்லா கிடைக்கும். இப்போது மிளகாய்க்கு அடுத்து நம்ம உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்து அதையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு இப்போ இது கூட சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். குறப்பாலாம் அரைக்க வேண்டாம், நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு. சின்னதாக ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாம். வழக்கமாக நம்ம போடுற தாளிப்பு தான். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமேட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்க வேண்டியதாக. வேறு ஒன்றும் கிடையாது. உளுத்தம்பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பணியாரத்துக்கும் மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து பணியாரக்கல்லில் நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுத்துகிட்டு வரலாம். ஆப்பத்துக்கும் பணியாரத்துக்கும் ஒரே மாவு தான். நான் ஆப்பம் செஞ்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற மாவில் தான் பணியாரத்தை ஊற்றினேன். ஆனால் அப்படியே ஆப்ப மாவை அப்படியே ஊற்றலை. இதில் ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி செய்யும் பொழுது நல்லா சூப்பராக வரும். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு நாள் அந்த ரெசிபி போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பில் பணியாரக்கல் வச்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சின்ன சின்னதாக இதை எடுத்து ஊற்றினோம்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா குழியிலையுமே நம்ம பணியாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பாக வரும். ஆக்சுவலாக அந்த சீக்ரெட் அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வெறும் ஆப்பமாவை அப்படியே பண்ணிங்கன்னா வெறும் சாஃப்டாக தான் வரும். உங்களுக்கு மேல் லேயர் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஆப்பமாவை அப்படியே ஊற்றினோம்னா 2 பக்கமுமே சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன். இன்னொரு நாள் அன்னைக்கு கண்டிப்பாக நான் அது எப்படி செஞ்சேன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பாக அழகாக வந்துச்சு. இப்போது எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். திருப்பி விட்டுட்டு திரும்ப மூடி போடக்கூடாது. போட்டோம்னா அது அந்த கிறிஸ்பாக இருக்கிறது எல்லாமே சாஃப்ட் ஆகிடும் ஆவி பட்டு. அதனால் அது மாதிரி போடக்கூடாது. அப்படியே திருப்பியே வச்சுட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா நல்லா கிறிஸ்பாக 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வெந்து வந்துடும். இப்போ பணியாரம் வெந்துடுச்சான்னு சொல்லிவிட்டு நம்ம குத்தி பார்க்கலாம். பணியாரம் வெந்துடுச்சு. பிளேட்டில் எடுத்துக்கலாம். இந்த சட்னியோட நல்லா கிறிஸ்பாக, வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கிற பணியாரத்தை சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சுட சுட சூப்பராக குழி பணியாரமும் கார சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த டைப்பில் குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க கோகிலாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.